வணக்கம் தமிழ் உறவுகளை, நான் உங்கள் தமிழ் பேசுகிறேன். இன்னொரு காணொளி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்தியா vs ஆஸ்திரேலியா மோதும் ஃபைனல் ரீமேட்ச் அறிவிப்பு எந்த மைதானத்தில் தெரியுமா? மாற்றப்படும் புது மைதானம். அதாவது இந்தியா T20 அணியில் புதிதாக இடம்பெற்ற ஜித்தேஷ் சர்மா தன் திறமையால் அணியின் மூத்த வீரரான KL ராகுல் இடத்தை பிடிப்பார் என்றும் கூறப்படுகிறது. இந்திய அணியின் அனைத்து விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன்களுக்கு இப்படி ஒருவர் போட்டியாக வருவார் எதிர்பார்க்காத சமயத்தில் வந்து கலக்கியிருக்கிறார் ஜித்தேஷ் சர்மா. KL ராகுல், இசான் கிசான் என பலருக்கு இவரால் சிக்கல் ஏற்பட உள்ளது. அதேபோல KL ராகுல் உலகக்கோப்பை தொடர் மற்றும் ஆசிய கோப்பைக்கு முன்னதாக காயத்திலிருந்து மீண்டு வர வேண்டி ஓய்வில் இருந்தார். அணிக்கு திரும்பிய பின் அவர் இதுவரை ஒரு நாள் அணியில் மட்டுமே இடம்பெற்று இருந்தார். ஆஸ்திரேலியா அணிக்கு எதிரான T20 தொடரில் உலகக்கோப்பையில் ஆடிய பல வீரர்களுக்கு ஓய்வு அளிக்கப்பட்டது. அதே போல KL ராகுலுக்கும் ஓய்வு அளிக்கப்பட்டது. அடுத்து இந்திய அணி T20 உலகக்கோப்பை தொடருக்கு தயாராக வேண்டும் என்பதால் இளம் வீரர்கள் பலருக்கு தங்களை நிரூபிக்கும் வாய்ப்பும் அளிக்கப்பட்டது. அந்த T20 தொடரில் முதல் 3 போட்டிகளில் இசான் கிசான் விக்கெட் கீப்பராக செயல்பட்டார். கடைசி 2 போட்டிகளில் ஜித்தேஷ் சர்மா விக்கெட் கீப்பராக செயல்பட்டார். இசான் கிசான் 3ஆம் வரிசை பேட்ஸ்மேனாக 2 அரை சதம் அடித்து தன்னை நிரூபித்து இருக்கிறார். அதே போல ஜித்தேஷ் சர்மா பினிஷராக 2 போட்டிகளில் அதிரடி ஆட்டம் ஆடி 35 மற்றும் 24 ரன்களை 160 ஸ்ட்ரைக் ரேட்டில் குவித்து தன்னை நிரூபித்து உள்ளார். தற்போது T20 அணிக்கு ஸ்ரேயாஸ் ஐயர் திரும்பி இருப்பதால் அவர் 3ஆம் வரிசை பேட்ஸ்மேனாக ஆட உள்ளார். இந்த நிலையில் தான் இசான் கிசானுக்கு வாய்ப்பு கிடைப்பது தற்போது கேள்வியாகி உள்ளது. அதனால் ஜித்தேஷ் சர்மாவுக்கு வாய்ப்பு பிரகாசமாகியுள்ளது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இந்த நிலையில் தான் தற்போது இந்தியா vs ஆஸ்திரேலியா மோதிய ஃபைனல் போட்டியில் ரோஹித் சர்மாவின் விக்கெட் பெரும் விமர்சனத்துக்கு உள்ளாகி இருந்தது. அந்த விக்கெட்டை டிராவிஸ் ஹெட் கேட்ச் பிடித்து இருந்தார். ஆனால் அந்த பந்தானது தரையில் பட்டிருக்கும். அதாவது டிராவிஸ் ஹெட் கேட்ச் பிடிக்கும் பொழுது அந்த பந்தானது பிச்சில் பட்டு உள்ளது. அதனை நடுவர்கள் சரியாக கவனிக்கவில்லை. அதே போல அந்த போட்டியில் இந்திய அணி பேட்டிங்கில் சொதப்பி இருந்தார்கள். அதாவது இந்திய அணியால் அடித்து கூட அதிரடியாக விளையாட முடியவில்லை. ஆஸ்திரேலியா அணியை பொறுத்தவரையில் பால் டெம்பரிங், ஸ்லட்சிங் என்று இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுவதில் கில்லாடிகள்தான். பால் டெம்பரிங், அதாவது ஃபைனல் போட்டியில் பால் டெம்பரிங் செய்து உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி இருந்தது. இது தற்போது உறுதியும் செய்யப்பட்டு உள்ளது. அதே போல ஆஸ்திரேலியா வீரர் மார்ஷல் அவர்கள் வேர்ல்டு கப்பை தனது காலால் மிதித்தது என்று கிரிக்கெட்டை மதிக்காதது போல செயல்பட்டு உள்ளார்கள். அதே போல ஃபைனல் போட்டியில் ஆஸ்திரேலியா வீரர்கள் நிறைய இல்லீகல் வேலைகளிலும் ஈடுபட்டு உள்ளதாகவும் அது குறித்த ஆதாரங்கள் தற்போது நிரூபிக்கப்பட்டு உள்ளது. இந்த நிலையில் தான் கண்டிப்பாக மீண்டும் வேர்ல்டு கப் ஃபைனல் போட்டியை ரீமேட்சாக நடத்த வாய்ப்புள்ளதாக ஏற்கனவே தகவல்கள் வெளியாகி இருந்த நிலையில், அதன்படி தற்போது இந்த ஆஸ்திரேலியா T20 தொடர் முடிந்துள்ள நிலையில் அதே கையோடு இந்த ஃபைனல் போட்டியை ரீமேட்சாக நடத்த முடிவு செய்யப்பட்டு உள்ளது. இது தற்போது இந்திய ரசிகர்கள் மத்தியில் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் தான் ஏற்கனவே இந்த ரீமேட்ச் குறித்த செய்திகள் வெளியாகி வருகிறது. அதே போல இந்த ஃபைனல் ரீமேட்சை ICC உறுதி செய்து உள்ளது. அதன்படி வருகின்ற வியாழக்கிழமை, அதாவது 7ஆம் தேதி இந்த ரீமேட்சை நடத்த ICC அறிவித்து உள்ளது. இது தற்போது ரசிகர்கள் மத்தியில் குஷியையும் ஏற்படுத்தியுள்ளது. அதே போல இந்த ஃபைனல் ரீமேட்ச் என்பது தற்போது எந்த மைதானத்தில் நடைபெறும் என்ற அறிவிப்பை ICC வெளியிட்டு உள்ளது. இந்திய அணி இந்த ஃபைனல் போட்டியில் தோல்வியை சந்திக்க காரணமே அகமதாபாத் நரேந்திர மோடி ஸ்டேடியத்தில் போட்டியை நடத்தியதுதான். அந்த மைதானத்தின் பிட்ச் என்பது இந்திய அணிக்கு ராசி இல்லாத பிட்ச் தான். இதனால் தற்போது மும்பை வான்கேடா மைதானத்தில் இந்த ஃபைனல் ரீமேட்சை நடத்த முடிவு செய்யப்பட்டு உள்ளது. அதன்படி வருகின்ற வியாழக்கிழமை இந்த போட்டியானது மும்பை வான்கேடா மைதானத்தில் நடைபெற உள்ளதாகவும் ICC தரப்பிலிருந்து செய்திகளும் வெளியாகி உள்ளது. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.